கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ரோமர் 8 அதிகாரம் 33 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். உலகம் முழுவதும் குற்றம் சாட்டுகிற ஆவியால் நிரம்பியிருக்கிறது. ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை குற்றம் சாட்டுகிறது. அரசியல் கட்சிகள் ஒன்றை ஒன்று குற்றம் சுமத்துகிறது. கூண்டில் நிற்கும் கைதியை குற்றவாளி என்று வக்கீல் குற்றம் சாட்டுகிறார். இன்று ஆவிக்குரிய உலகிலும் விசுவாசிகளும் ஊழியரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆவி கர்த்தரிடமிருந்தா வருகிறது? ஒருபோதும் இல்லை. தேவ ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாரே தவிர குற்றம் சாட்டி கொண்டு இருப்பதில்லை. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை என்று எண்ணாகமம் 23:21 பார்க்கிறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12 அதிகாரம் 10-11 வாசித்தால் புரிந்து கொள்வீர்கள். இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அவன்தான் சாத்தான். மற்றவர்களை குறை கூறும் உதடுகள் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் ஆதி அன்பிலிருந்து விழுந்துவிட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். சாலமோனை விட்டு திரும்பி சென்றுவிட்ட தென்தேசத்து சேபாவின் ராஜஸ்திரீ குற்ற சாட்டும்படியாக கடைசி நாளில் எழுந்திருப்பாள். பின்மாற்றக்காரரை குற்றம் சுமத்துவார்கள். ஆம் என கண்பானவர்களே, நீங்கள் பேசுவதானால் கர்த்தருடைய மகிமையும் கல்வாரி அன்பையும் பற்றி பேசுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவ ஊழியர்களை குறை கூறி வீணாக சாபத்தை கட்டிக்கொள்ளாதீர்கள். நாம் வாசிக்கிறோம் மத்தேயு 18:10 இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் யாரையும் குறை கூறாமல் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா? நாம் பேசுகிற வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். செயல்படுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் யாரையும் குறை கூறாமல் நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறோமா, எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து அறிந்து நித்திய பாதையிலே எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். காட் பிளஸ் யூ.